பட்டாணி போட்டால் முட்டைக்கோஸ் பொரியல் என்னோடய ஸ்டைலில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, அரை கப்பு பச்சை பட்டாணி கடலையை ஊற போட்டு சேர்த்துருக்கேன். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும், ஏன்னா கடலையும் நல்லா வேகும். இப்போ பாதி பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துட்டு அரிஞ்ச முட்டைக்கோசையும் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 to 10 minutes வச்சாச்சுன்னா கோஸ் நல்லா வெந்துடும். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி போல் துருவின தேங்காய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் கூட 4-5 பல்ல பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பொரியல் மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டைக்கோஸ் பட்டாணி பொரியல் ரெடி. இது சோறு கூட வச்சாண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.